வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு நம்ம வீடியோல சீஸ் லவர்ஸ்க்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது 100% சீஸியான ஒரு ரெசிபி. சீஸ் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸ் தான் இழுத்தா அப்படியே நூல் மாதிரி வரும், அதனால அந்த சீஸ் நான் எடுத்திருக்கேன். ப்ராசஸ் சீஸ்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும், இப்படி நூல் நூலாக வராது. அதனால நீங்கள் மொசரல்லா சீஸ் இல்லாட்டி பீஸா சீஸ்ன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது மாதிரி நான் எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ சீஸ்லாம் ரெடியாக இருக்குது. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீசனிங் நல்லா ஒட்டும், அதுக்காக சேர்க்குறோம். இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சீஸ் மேலே இந்த சீசனிங் நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்து இதோட கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஆரிகனோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல். இது வெறும் கோட்டிங் தான், அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் இதை ரெடி பண்ண போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்திங்கன்னா அந்த அவுட்டர் கிறிஸ்பி லேயர் நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும். கட்டி இல்லாமல் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சீஸ் ஸ்டிக்ஸை இதில் டிப் பண்ணிடலாம். நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா இதை டைரெக்டாக எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடி இதை எடுத்து மைதா மாவு மிக்ஸில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். இது 2 கோட்டிங் பண்ணணும், அப்படி இல்லாட்டி சீஸ் எல்லாம் வெளியே வந்துடும் எண்ணெயில் போடும் போது. அப்போ உங்களுக்கு எண்ணெயிலேயே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால 2 கோட்டிங் கம்பல்சரி பண்ணிக்கோங்க. இதை திருப்பி நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி ஈவனாக கோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக கோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கோட்டிங் வந்துடும். இந்த மாதிரி ஈவனாக கோட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 நிமிஷம் இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போடுங்க. ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கணும், அப்போ தான் இது பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் இதை ஃப்ரை பண்ணால் போதும். டக்குன்னு கலர் மாறிடும். போக போக இன்னும் சீக்கிரம் இது ரெடி ஆகிடும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக இது வந்துருச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது, இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சீஸ் ஃபிங்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்ட்டு. சீஸ் லவர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸான ஒரு ரெசிபி. ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸியான ஒரு ரெசிபியை நீங்கள் மைனேஸோடு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோட்டிங் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இது அவ்வளோ சூப்பராக வரும். கெஸ்ட்டு வர போகிறாங்கன்னா நீங்கள் முன்னாடியே கூட இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் சுட சுட ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு எம்மியான ரெசிபியை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.